கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிறிது நேர தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா 31 அதிகாரம் 25 வசனம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிறவராயிருக்கிறார். தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த விடாய்த்த ஆத்துமாவுக்கு இன்னொரு மொழியாக்கம் இவ்வாறாக சொல்லுகிறது, சோர்ந்து போன ஆத்துமா. பிரியமானவர்களே, நாம் வேதத்தில் ஒரு நபரை குறித்து பார்க்கலாம். எலியா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் ஆட்சி செய்த காலங்களில் வாழ்ந்தவர் தான் இந்த எலியா. இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, மரித்து போனவனை உயிரோடு எழுப்பியவர், கர்த்தரால் மிகவும் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர் தான் இந்த எலியா தீர்க்கதரிசி. இந்த எலியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாம மகிமைக்காக பெரிய காரியங்களை செய்திருந்தாலும் இவரும் இவருடைய ஆத்துமாவில் சோர்ந்து போய் களைத்து போய் தோய்ந்து போன அனுபவத்தில் காணப்பட்டார். பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது, இங்கு எசபேல் என்னும் ராஜாத்தி சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு பயந்து போய் சோர்ந்து போய் விடாய்த்து போய் சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டிருக்கிறான், ஒளித்து கொண்டிருக்கிறான். இந்த நிலைமையில் தான் சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் சாக வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் சோர்ந்து போய் தளர்ந்து போய் தோய்ந்து போய் விடாய்த்து போய் இருந்த எலியாவை அப்படியே விட்டுவிடவில்லை. ஏனென்றால் நம்முடைய தேவன் விடாய்த்து போன ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிறவராயிருக்கிறார். தோய்ந்து போன ஆத்துமாவை நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். எலியாவை அப்படியே விட்டுவிடவில்லை. பிரியமானவர்களே, எலியாவை தட்டி எழுப்பினார். எலியாவே, எழுந்திரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாயிருக்கிறது, எழுந்திரு என்று வசனம் சொல்லுகிறது. அவன் எழுந்திருந்து கர்த்தர் கொடுத்த போஜனத்தின் பலத்தினால் எழுந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் நாம் ஏதாவது ஒரு சில காரியங்கள் நிமித்தமாய், ஒரு சிலர் பேசின வார்த்தை நிமித்தமாய், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை நிமித்தமாய், பலவீனத்தின் நிமித்தமாய் சோர்ந்து போய் இளைத்து போய் விடாய்த்து போய் தளர்ந்து போய் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே மகனே, விடாய்த்து போய் தோய்ந்து போய் இருக்கிறியா? எழுந்திரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமா இருக்கிறது. நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இன்னும் இருக்கிறது. மகனே மகளே, எழுந்திரு, உன்னுடைய விடாய்த்து போன ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுவேன், தோய்ந்து போன ஆத்துமாவை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாங்க. உங்க ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுவாங்க. உங்க விடாய்த்து போன ஆத்துமாவை சோர்ந்து போன ஆத்துமாவை நிரப்புவாங்க, சம்பூர்ணமடைய பண்ணுவாங்க. சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி யாரெல்லாம் தோய்ந்து போய் விடாய்த்து போய் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ, உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்களோ, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, அவங்களுடைய விடாய்த்து போன ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுவீராக. தோய்ந்து போன எல்லா ஆத்துமாவை நிரப்புவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.